ஃபஸ்ட் இயர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்துகிட்ருக்கேன். அது ஒரு 2 வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க சரியா. யூடியூப் லிங்க்கு பார்த்து இது பண்ணிக்கோங்க. அந்த பேஜஸும் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதிட்டுருங்க. அடுத்தது இப்போ வந்து இன்னொரு மேஜர் பேப்பர் இருக்குல்ல, இன்டெக்ரல் கால்குலஸ். அந்த இன்டெக்ரல் கால்குலஸில் யூனிட் 1 வந்து நான் நடத்துகிறேன். அது பேசிக்ஸ் எல்லாம் சில இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரியாப்பா. இப்போ இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து நீங்கள் +1 +2லே பார்த்துருப்பீங்க. டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது என்ன சொல்வீங்க, வகைக்கெழுன்னு சொல்வீங்க. இன்டெகிரேஷனை தொகைக்கெழுன்னு சொல்வீங்க. அதாவது இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் பவர் இன்க்ரீசஸில் வரும், டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து பவர் டிக்ரீசஸில் வரும். இந்த இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாலாம் வந்து உங்கள் 11th 12th புக்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சில ஃபார்முலையெல்லாம் நானும் இதில் எழுதியிருக்கேன், அதையும் என்னென்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் இன்டெக்ரல் மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டெஃபினேஷனில் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது அது இன்டெக்ரலில் வந்து இன்டெக்ரல் ஓரியன்டாக நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இன்டெக்ரேஷன். The function to be integrated is called integrand. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எலாபரேட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா, இப்போ இந்த இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொல்லலாம்னா, மேபி கன்சிடர் ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சம்மேஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். நான் இன்டெகிரேஷனே உங்களுக்கு சொன்னேன், அதாவது பவர் இன்க்ரீசஸ் சொன்னேன். அதாவது இப்போ x⁻n எடுத்துக்கிறோம்னா அதை வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் n into x⁻n-1ன்னு சொல்லுவோம். அதே இன்டெகிரேஷனில் பார்த்தீங்கன்னா x⁻n+1/n+1ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸ் ஆஃப் இது சம்மேஷனு அல்லது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனை பாருங்களேன், என்ன இருக்குது, d/dx ஆஃப் f(x) dx. இதை நீங்கள் வந்து f(x) dxஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இந்த dx dx கேன்சல் ஆகிடும். நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் f(x)ன்னு சொல்லும்போது அது d ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது இதை இன்டெகிரேஷனாக சொல்லும்போது என்ன வரும்னா f(x) அப்படிங்கிற மாதிரி வரும். அல்லது இந்த இதில் பாருங்கள், y = f(x) இருக்குன்னா dy/dxங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இதே dy/dx அப்படிங்கிறத வந்து df(x/dxன்னு எழுதுறோம்னா இது கேபிட்டல் f(x)ன்னு சொல்கிறோம். இந்த y in terms of xன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ராசஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். இப்போ சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் இப்போ y = f(x)ன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது இப்போ dy/dx df(x/dxன்னு சொல்கிறோம். இது f(x)ங்கிற மாதிரி ஜென்ரல் அது, அதாவது என்ன சொல்லுதுன்னா d/dxஐ வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம், கேபிட்டல் f(x)ன்னு எழுதிக்கிறோம். yங்கிறது இன்டெக்ரல் அல்லது ப்ரிமிட்டிவ் அல்லது ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் f(x). அந்த yங்கிறத நம்ம கொண்டு வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இது பாருங்கள், dy/dx = f(x), y அப்படிங்கிற இன்டெக்ரலாக சொல்லும்போது y = f(x) dx. இந்த f(x)ங்கிறது இதில் இன்டெக்ரண்ட்டு, எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த dxல, அது வந்து இன்டெகிரேட்டிவ் சரியா, அது வந்து இன்டெகிரேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, சில சம்ஸ் இதில் பாருங்கள் என்னென்னு. அதாவது இப்போ ஃபார்முலா இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் x⁻n into dx x⁻n+1/n+1+c அப்படிங்கிற மாதிரி +c எல்லாத்துலேயுமே நம்ம அந்த கான்ஸ்டன்ட் இது எழுதிட்டு வருவோம் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும். 1/xன்னு சொன்னோம்னா log x, e⁻x இன்டெகிரேட் பண்ணோம்னா e⁻x தான். sin x பண்ணோம்னா -cos x, cos xனா sin x, secant square xனா tan x, cosecant square xனா -cot x, அப்புறம் secant x tan x secant xன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1/√1 - x² சொன்னீங்கன்னா sin inverse of x plus c அல்லது cos, அதாவது -cos inverse of xன்னு சொல்லலாம். அடுத்தது இன்டெக்ரல் 1/1 + x² dx tan inverse of x அல்லது -cot inverse of x. 1/x into root of அப்படிங்கும்போது x² - 1ன்னா இது secant inverse அல்லது என்னென்னா cosecant inverse. cosecant x cot x இதெல்லாம் வந்து -cosecant xன்னு சொல்லுவோம். cos hxனா sin x, sin hx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா cos hx சரியாப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் x⁻1/2ன்னு சொல்கிறோம்னா அது வந்து எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, x⁻1/2 அப்படின்னு எழுதும்போது இந்த இதில்
இது வந்து என்ன இப்படி டைரெக்டாக எப்படி எழுதணும், எக்ஸ் பவர் 1/2னா இது வந்து எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அப்போ என்னென்னு செய்யலாம், அப்போ இந்த இதில் எக்ஸ் பவர் 3/2 வருமா, இந்த கீழே உள்ளது வந்து என்ன வருது உங்களுக்கு 3/2ங்கிறது மேலே வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது, மேலே வந்ததுன்னா தலைகீழ், அதாவது பின்னமாக இருக்கிறது தலைகீழ் பின்னமாக மாறும். சரியா? அப்புறம் 1/x² இதை பார்த்தீங்கன்னா -1/x, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் k இன்டூ டிஎக்ஸ். கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் பண்ணும்போது 0ன்னு வரும், பட் இன்டகிரேஷனில் நான் இது வந்து எக்ஸ்ன்னு வரும். இன்டகிரேஷனில் k இன்டூ அந்த டிஎக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது kxன்னு சொல்லலாம். 1/ax ப்ளஸ் பின்னா லாக் ஆஃப் அந்த எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் பையில் வரும், டிஃப்ரென்ஷியேஷனில் இன்டூவில் வரும், இன்டகிரேஷனில் பையில் வரும். அடுத்து e பவர் ax, அது e பவர் ax தான், ஆனால் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆனது பையில் வரும்னு சொன்னேன்ல, அது சைனு காஸ் டேன் காட் சீக்கண்ட் கொசிக்கண்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ax ப்ளஸ் பி த ஹோல் பவர் என்னன்னு எழுதும்போது ax ப்ளஸ் பி த ஹோல் பவர் n ப்ளஸ் 1/n ப்ளஸ் 1, இந்த எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டுங்கிறதுனால அது 1/aன்னு இங்கே வந்துடும். சரியாப்பா? இதே மாதிரி 1/a² ப்ளஸ் x²க்கு என்ன ஃபார்முலா, அப்புறம் 1/a² மைனஸ் x², இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு 35 ஃபார்முலா இதில் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 35 ஃபார்முலா இருக்குது. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபார்முலா இருந்ததுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, எவாலுவேட் இது வந்து √15 - 4xன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ரூட்டுங்கிறத வந்து ரூட்டுங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா பவர் 1/2ன்னு கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் பவர் என்னன்னு இருந்ததுன்னா இன்டகிரேஷனில் n ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ 15 - 4x பவர் 1/2 ப்ளஸ் 1, அதே மாதிரி கீழே 1/2 ப்ளஸ் 1ன்னு சொல்லிடலாம். இன்டூ இந்த எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது -4, அப்போ 1/-4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலே இருக்கிறது 15 - 4x பவர் 3/2ன்னு சொல்லிடலாம். கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா 4 இன்டூ 1/2 ப்ளஸ் 1ன்னு சொல்லும்போது 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/6 15 - 4x ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் c அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியாப்பா? அடுத்தது இதை பாருங்கள், 10x³ -2 சீக்கன் ஸ்கொயர்னு. இது x³ போட்டுடலாம், x பவர் 4/4ன்ட்டு. ஆனால் சீக்கன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர்னோட டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா tan xன்னு சொல்லுவோம். சரியா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி இது எதை வச்சு இப்படி எழுதியிருக்கோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து f1(x) + f2(x) வந்து நம்ம தனித்தனி இன்டகிரலாக எழுதலாம்ல, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி படி இதை எழுதியிருக்கேன். சரியாப்பா? அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னும் 2-3 சம் நிறைய போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் என்னென்னு. 3x² - 2x + 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x² தனி ஒரு இன்டெக்ரல், அப்புறம் -2x × dx ப்ளஸ் dx. இதை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வருங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 × e பவர் xனா 3 கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துக்கிட்டிங்கன்னா e பவர் xன்னு வரும். 4 அப்படின்னு வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 1/xனா என்னன்னு சொல்லுவோம், log xன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இந்த ஒரு இதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 7th சம் பாருங்கள். பவரில் வந்து கீழே இருக்கிறது 3ங்கும் போது பவரில் சொல்லும் போது அது -3ன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிப்பா? கீழே உள்ளது மேலே வந்தோன்னா -3. அதே மாதிரி இது வந்து நம்ம பவரில் கொண்டு போக வேணாம். ஏன்னா பவர் 1 தாங்கும் போது 1/x அல்லது 1/ax + bன்றதுன்னா இது log ஆஃப்னு சொல்லி எழுதுவோம். அந்த மாதிரி log ஆஃப்னு எழுதும்போது இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 12 × 4x - 5 பவரில் -3ங்கும் போது n + 1னா -3 + 1, இங்கே -3 + 1. இது +6 log ஆஃப் ax + b அப்படிங்கும்போது log ஆஃப் 3x + 2, அந்த எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் கீழே எழுதிப்போம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு e பவரில் உள்ளது அப்படி எழுதிட்டு /4ன்னு கொடுக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். சரியாப்பா? அடுத்தது sin/cos ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ sin/cos 1/cosன்னு இந்த cos ஸ்கொயரை 2 காஸாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இது tan x secant xன்னு வரும். இது ஃபார்முலா படி என்னென்னு எழுதலாம், secant xன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 4x + 5 த ஹோல் பவர் 6, இது நார்மல்னு ஒரு மெத்தட் தான். அடுத்தது இந்த சம் பாருங்கள். இது வந்து ஃபார்முலா படி இருக்கா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல 36x² இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 6x² கொடுக்கலாம். வெறுமனே எக்ஸ் இருந்ததுன்னா tan 1 x ன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸுங்கிற இடத்துல உனக்கு 6x இருக்கிறதுனால
tan இன்வர்ஸ் ஆஃப் 6xன்னு கொடுத்துட்டு இந்த 6னுடைய கோஎஃபிஷியன்ட்டை பையில் எழுதுவோம்ல, சாரி எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 6ங்கிறது பையில் எழுதுவோம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ், எக்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு 9xன்னு இருக்கு. அதை நீங்கள் வந்து இதில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 9xன்னு போட்டுக்கிறீங்க. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 9ங்கிறது 1/9 ஆகிடும். கொசிகன் ஸ்கொயருக்கு மைனஸ் காட் எக்ஸ், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸை வந்து காட் எக்ஸ், ஆனால் எக்ஸுங்கிற இடத்துல 5x மைனஸ் 7 இருக்கனால எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 5ங்கிறத இதில் நோட் பண்ணிக்கிறீங்க. சரியாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. காட் ஸ்கொயர் எக்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்திருக்குல்ல, அதை வந்து கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு -1, டான் ஸ்கொயரு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு -1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் இங்கே லாஸ்ட்டில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, இதில் வந்து நீங்கள் இன்னும் ஒன்று என்ன பார்க்கணும்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவும் எழுதிக்கணும். என்ன சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு எழுதுவோம். காஸ் ஸ்கொயர் டீட்டாவை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு எழுதுவோம். சைன் 2 தீட்டானா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா, இதே காஸ் 2 தீட்டான்னு சொல்லும்போது 1 மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா, அப்புறம் சைன் 2 தீட்டாக்கு அப்புறம் டான் 2 தீட்டா. டான் ஸ்கொயர் தீட்டா வந்து இந்த மாதிரி சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். அதே வந்து இங்கே டான் ஸ்கொயராக சொல்லும்போது சீக்கன் ஸ்கொயர் -1, இல்லாட்டி இன்னொன்று வந்து இன்னொரு இதுவும் இதில் எழுதிக்கலாம். அதாவது சீக்கன் ஸ்கொயர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணலாம்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன். மீதி உள்ள ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக எழுதிக்கோங்க. சரியாப்பா? அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த கொசிகன் ஸ்கொயர் -1, ஏன்னா காட் ஸ்கொயர்னா கொசிகன் ஸ்கொயர் -1 அப்படின்னு எழுதணும்ல, அது மாதிரி. அப்புறம் வந்து டான் ஸ்கொயரு சீக்கன் ஸ்கொயர் -1, இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எழுதிக்க வேண்டியதான். இல்லை கொசிகன் ஸ்கொயர்னா மைனஸ் காட் எக்ஸ்ன்னு வரும், சீக்கன் ஸ்கொயர்னா டான் எக்ஸ்ன்னு வரும், 2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு தனியாக இருக்குல்ல, அது 2xன்னு வந்துடும். சரியா? அடுத்தது இது ஹோம்ஒர்க் சம்மா கொடுத்துருக்கேன். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை போடணும். அப்படி இதை போட்டிங்கன்னா இது என்ன வரும்ப்பா, √x த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 1/√x த ஹோல் ஸ்கொயரு, அப்புறம் என்ன வரும்னா ப்ளஸ் 2 இன்ட்டு √x இன்ட்டு 1/√x. சரியா? அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸு √x தான் ரூட் கேன்சல் ஆகிடும்ல, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 இதான் வரும். சரியாப்பா? இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணி போடணும். நான் ஹிண்ட்டு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், cos 2x பை சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, cos 2xஐ வந்து இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸை வந்து சைன் 2x ஃபார்முலா வந்து 2 sin x cos x. அப்போ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கிட்டு 4 and 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. 4/4 பண்ணால் 1 தானே, அந்த மேலே இருக்கிற 4 அப்படியே வச்சுக்கோங்க, கீழே உள்ளதை 4ங்கிறத உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா 2ன்னு வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இதை 2ங்கிறது வெளில எடுத்தோம்னா 4 வரும்ல, அது மாதிரி. இப்போ இது 2 sin x cos x எப்படி இருக்கு உங்களுக்கு, sin 2xன்னு இருக்கா. அப்போ cos 2x பை sin 2x ஸ்கொயர். இப்போ cos 2x பை sin 2x ஒரு sin 2x இங்கேயும் இன்னொரு sin 2x இங்கேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது cot 2x, இது cosecant 2x. சரியா? இன்டூ dx. அப்போ இது பார்த்தீங்கன்னா cot x cosecant xன்னு வருது. அப்போ ஃபார்முலா படி இது மைனஸ் cosecant x. ஆனால் 2 அப்படிங்கிறது எக்ஸனுடைய கோஎஃபிஷியண்டாக இருக்கனால பை 2ன்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2 cosecant 2x ப்ளஸ். சரியா? அடுத்தது இதில் பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் வருது. இதை சைன் ஸ்கொயரை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலான்னு சொன்னேன். அப்போ இது எப்படி இருக்குது உங்களுக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அது என்ன ஃபார்முலாப்பா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி, அடுத்தது என்னது ஏ ப்ளஸ் பி. சரியா? அந்த ஃபார்முலா படி இதை 1 மைனஸ் காஸ் எக்ஸு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுட்டு இந்த 1 ப்ளஸ் 1 ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ டிஎக்ஸ், ஆனால் இது வந்து எப்படின்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸு 1 இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும்.
அதே மாதிரி இந்த ஒரு சம்மு பார்த்தீங்கன்னா இதை கீழே உள்ளதை நீங்கள் பவரில் மேலே கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இதையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ஹோம்ஒர்க் சம்மாக இதை போடுங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது அடுத்தது பாருங்கள், எக்ஸ் பவர் -4 அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நான் உங்களுக்கு மைனஸில் இருந்ததுன்னா நான் எக்ஸ் பவர் -4 + 1 பை -4 + 1 இது நான் ஆர்டினரி டெஃபினிஷன் ஆர்டினரி இன்டகிரேஷன் மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி ஆர்டினரி இன்டகிரேஷன் தான். இந்த சம்மை பாருங்கள், ax + b/x² இருக்குல்ல, இதில் ஏங்கிறது வெளில எடுத்துகிட்டு x × dx, bங்கிறத வெளில எடுத்திங்கன்னா 1/x². 1/x² ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன வரும்னா x² மேலே கொண்டு வந்துட்டா x பவர் -2, அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x பவர் -1/-1ன்னு வரும். அதை வந்து -1/xன்னு நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இந்த சம் பாருங்கள், ax² + bx + c by whole thing divided by x³ இருக்குது. அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒவ்வொரு டேர்மாக தனித்தனியாக கொண்டு வரதுக்கு ax² x³ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, a/x வரும். அடுத்து bx/x³ கொடுத்தீங்கன்னா b/x² வரும், ப்ளஸ் c/x³ வரும். அதை வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனி இன்டெக்ரலாக பண்ணும்போது 1/xனா log xன்னு கொடுத்துடலாம். x பவர் -2னா b × x பவர் -1/-1 ப்ளஸ் c × x பவர் -2/-2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சிங்கிறது நம்ம ஏதோ ஒரு லெட்டர், ஏன்னா இங்கே ஏபிசின்னு வந்துட்டதுனால நான் டின்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி மெத்தடில் இந்த 2 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சப்போஸ் ஃப்ராக்ஷனாக வந்தது, ஒரு இதில் வந்து ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா பவரில், இப்போ இங்கே பாருங்களேன், x பவர் 2/5 மைனஸ் எக்ஸ் பவர் -3/5 த ஹோல் திங் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வருது. இப்போ இது எப்படி இருக்குன்னா a - b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், a² + b² -2ab. சரியா? அப்படி எழுதும் போது a²க்கு இங்கே x பவர் 2/5 த ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம். இதே மாதிரி இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயரு, இது 2abக்கு கொடுத்துறோம். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும். அதை கெயின் என்ன பண்ணுறீங்க, இன்டகிரேட் பண்ணுறீங்க. இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வரும். நம்ம இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி +1 +2ல் இந்த மாதிரி சம்ம 2 ஒன்று இருக்குது. சரியா? அதனால் அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துக்கோங்க எழுதுறோம். அப்புறம் இது பாருங்கள், இந்த 25லேருந்து 28 வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸாக கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து 29 tan² x நான் ஏற்கனவே ஃபார்முலா படி சொன்னேன்ல, sec² x -1ன்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ. cot², ஆமாம் அது ஒன்று எழுதணும்ல, cot² வந்து இப்படி இருக்குல்ல, இதே வந்து 15ல் ஒன்று எழுதலாம். என்னென்னா இந்த கொசிகண்ட் மைனஸ் காட்டை வந்து கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டான் இருந்ததுன்னா 1 + cot² தீட்டா. அதே வந்து cot² தீட்டா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. சரியாப்பா? இந்த ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் இதில் சொல்லியிருக்காங்க, அதுபடி இதை போட்டிருக்கோம். அடுத்தது tan x - cot xன்னு இருக்குல்ல, 2 cot x, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் tan² x + 4 cot² x இது a - b² ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த tan²க்கு sec² x -1ன்னு கொடுத்துக்கலாம், அந்த cot²க்கு cosec² -1. சரியா? அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். அடுத்தது பாருங்கள், 1/sin² cos², இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம் நம்ம. ஆனால் இந்த மேலே வந்து 1ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக 1க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், sin² + cos², ஏன்னா sin² + cos² x வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அதனால் அந்த 1ங்கிறதுக்கு பதிலாக இதை எழுதிட்டு இது ரெண்டுமே தனித்தனி இன்டெக்ரலாக நீங்கள் பிரித்து எழுதுறீங்க. பிரித்து எழுதிட்டிங்கன்னா இந்த சைனுக்கு இந்த சைனு கேன்சல் ஆகிடும், காசு கேன்சல் ஆகிடும். அப்போ dx/cosன்னு பார்க்குறீங்க, cos², 1/cos²க்கு sec², 1/sin²க்கு cosec². sec²னா tan x வரும், cosec² xனா -cot x வரும். சரி, எல்லாமே ஃபார்முலா படி தான்ப்பா. இந்த ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து sin² x/1 + cos xனா இந்த 1 + cos xன்னு இருக்குல்ல, இது வந்து பையில் இருக்கிறதுக்கு ஒரு கான்ஜுகேட் நம்ம எடுக்கலாம். என்னன்னா 1 - cos x/1 - cos xன்னு சொல்லி கான்ஜுகேட் எடுக்கலாம். எடுத்தோம்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கும் போது 1 தானே கேன்சல் ஆகும்போது, இப்போ sin² × 1 - cos x வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு, a + b a - bயில் இருக்குது. அப்போ a² - b²ன்னு இந்த ஃபார்முலா படி எழுதுகிறோம்.
1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சரு? சைன் ஸ்கொயர் தானே. அப்போ சைன் ஸ்கொயர்னு இது தெரியும். அப்போ இது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறீங்க. சைன் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர். இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்கும்னா உங்களுக்கு இன்டெக்ரல் டிஎக்ஸ் மட்டும் வரும். அதனால அது எக்ஸு. அடுத்தது வந்து இந்த இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ். சரியாப்பா? அது இந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள் 34th சம்மு ஒரு ஹோம்ஒர்க் சம் அதே மாதிரி, ஆனால் 1 மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 2x ஒன்று வந்திருக்கு. அதை எப்படி போடலான்னா 1ங்கிறதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். மைனஸ் இதை சைன் 2xக்கு ஃபார்முலா நான் இங்கே சொன்னேன்லப்பா, 2 sin θ cos θங்கிற மாதிரி 2 sin x cos xன்னு கொடுத்துடணும். இப்போ இது எப்படி இருக்கு உங்களுக்கு? a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிறதுல இருக்குது. ஏங்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2 sin x cos xன்னு இருக்குது. சரியாப்பா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. அப்போ இதை வந்து a மைனஸ் பி ஃபார்முலா படி எழுதணும்னா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதி சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ரூட்டை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா ஸ்கொயர் இல்லாமல் வந்துடும். இது தனியாக நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துடும். அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2xன்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, 1 மைனஸ் காஸ் 2xன்னா இங்கே பாருங்க இந்த ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் 2xன்னா இது 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம்ல, அது மாதிரி இங்கே 2 sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுறேன். இது ரூட்டை விட்டு வெளியில் வருதுன்னா ரூட் 2 இருக்கும். சைன் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் வந்ததுன்னா சைன் எக்ஸ் மட்டும்தான். அதனால் சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் ரூட் 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துடும். அடுத்தது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் 2xன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் 2xன்னா இந்த பக்கம் 2 வந்துருச்சுன்னா என்ன வரும்? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ரூட் 2 வெளில எடுத்துட்டீங்கன்னா காஸ் எக்ஸ் மட்டும் வரும். காஸ் ஸ்கொயர் வந்து ரூட்டை விட்டு வெளில வரும்போது காஸ் எக்ஸ். அப்போ ரூட் 2 sin x ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஃபார் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்டெக்ரலில் வரக்கூடிய பேசிக் சம்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடக்கூடிய இதுதான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவல் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 1 by 1 நான் நடத்துகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஒரு நோட் போட்டு நான் அனுப்பக்கூடிய அந்த பேஜஸ் ஃபோட்டோ பிடிச்சி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி. அதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கும் நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன், அது தெரியல, அதாவது ப்ராப்ளம்ஸ் சரியாக ஒரு இது ஆன்சர் வரல, ஒரு 2 ஆன்சர் வரலன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கப்பா. பீரியாடிக்கலாக வந்து படிச்சுட்டே இருங்க. டே டு டே வந்து என்னென்ன ஸ்டடீஸோ அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது நான் வைக்கிறேன். சரியாப்பா? சரி, தேங்க்யூப்பா.